தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் இந்திய அளவில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நம்முடைய அத்லெட்ஸ்லாம் நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். அந்த விதத்திலே இன்று தமிழ்நாடு ஸ்டேட் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இன்றும் நாளையும் விழுப்புரத்தில் நடக்க இருக்கிறது. இதிலே விழுப்புரம் அத்லெட்டிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் மற்றும் செக்ரட்டரி அவர்கள் இருவரும் மிக சிறப்பாக முன்னின்று நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய தமிழக அத்லெட்ஸ் நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டிலே மிக சிறப்பாக செயல்பட இது ஒரு ஊன்றுகோலாக படிக்கலாக இருக்கும். தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாடு ஸ்டேட் யூத் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 700 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தமிழ்நாடு மொத்தமாக இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து செலக்ட் பண்ணுற அத்லெட்ஸு கம்மிங் செப்டம்பர் 1 to 3 லுதியானாவில் நேஷனல்ஸ் நடக்க போது அங்கே போய் நம்ம தமிழ்நாடு சார்பாக பங்கேற்க உள்ளார்கள். தமிழ்நாடு இப்போது ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட்ஜெட் செஷன் போயின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக 1000 கோடிக்கு மேலே விளையாட்டுக்குன்னு ஒதுக்கியிருக்கிறாங்க. 1051 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் 1000 கோடியை தாண்டி இருக்குன்றதே நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு குட் சைனாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் 10 ஒலிம்பிக் சிட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஒலிம்பிக் கேம்ஸை டெவலப் பண்ணணும், நிறைய புது கோச்சஸை, கேஷ் இன்சென்டிவ் நிறைய கொடுக்கணும், இன்னும் வேலை வாய்ப்புகளை நிறைய கொடுக்கணும், ஒலிம்பிக்ஸ் மெடலில் அடிக்க வைக்கிறதுக்கு எந்தெந்த விதத்தில் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு ஊக்குவிக்கணுமோ, ஹாஸ்டலை மேம்படுத்துறது, எல்லா வகையிலையுமே அவங்களுடைய உணவு படிகளை அதிகரிச்சிருக்கிறாங்க, யூனிஃபார்ம் அலவன்ஸை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வகையில் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ.